பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். வெண்பா, வெண்பா, இங்க வாமா. என்ன மருதாணி அக்கா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? வேலை ஏதாவது பார்க்கணுமா? இல்ல வெண்பா, நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். இந்தம்மா, இந்த மிளகா பஜ்ஜியை சாப்பிடு. அடடா மருதாணி அக்கா, எனக்கு பிடிச்ச மிளகா பஜ்ஜி செஞ்சு வச்சிருக்கீங்களே, சாப்பிட்டு பார்த்து இப்பவே எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நாளா உனக்கு பிடிச்சத சமைச்சு தரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த. நீயும் இப்பதான் ஊருக்கு வந்திருக்க. சரி சரி சாப்பிடுமா. அக்கா, நீங்களும் கூட வந்து சாப்பிடுங்களேன். சின்ன வயசுல இருந்தா போலதான் இருக்க, மாறவே இல்ல. என்னக்கா சொல்றீங்க? வெண்பா, உனக்கு எந்த பொருளை சாப்பிட கொடுத்தாலும் உடனே யாராவது கூட இருந்தா அவங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து சாப்பிட சொல்லுவ. அத சொல்ல வரமா. நான் மருதாணி தங்கச்சி தானே, அப்படிதான் இருப்பேன். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி சரி, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நம்ம பக்கத்து தெருவில் இருக்க முத்தண்ணனை போய் பார்த்துட்டு வருவோம். வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும். ஆமாக்கா, நேத்தே நீங்க இதை பத்தி சொன்னீங்க. பொங்கல் பண்டிகை வேற கிட்ட வந்துருச்சு. அதுவும் இல்லாம எல்லாரோட வீடும் விதவிதமான வண்ணத்துல சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வீட்டையும் அது போல மாத்திடுவோம். ஆமா வெண்பா, நீ சொல்றதும் சரிதான். இந்த முறை நம்ம வீட்டுக்கு என்ன நிறம் கொடுக்கலாம், நீயே சொல்லு. எனக்கு பொதுவா ஊதா கலர்னா ரொம்ப பிடிக்கும், அதுவே கொடுக்கலாமா? சரி வெண்பா, உன் விருப்பம் போல நடக்கட்டும். சரிக்கா, வாங்க போவோம். வெண்பா, இங்க பாத்தியா, நம்ம கிராமமே எவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஆமாக்கா, வரப்போறது பொங்கல் பண்டிகையாச்சே. உழவர்களையும் கால்நடைகளையும் உறவினர்களையும் போற்றும் உன்னதமான பண்டிகையாச்சே. ஆமா வெண்பா, ரொம்ப அழகா சொன்ன. வெண்பா வெண்பா, அங்க பாரு, அந்த கடையில சேலை ரொம்ப அழகா இருக்கு. ஆமாக்கா, உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் சேலை ரொம்ப அழகா இருக்கும். நான் உனக்கு எடுக்கலான்னு பார்த்தா நீ எனக்கு சொல்ற. சரி சரி வா வெண்பா, அது எவ்வளவுன்னு போய் கேட்போம். அக்கா அக்கா, நீங்க துணி எடுக்கும் போது யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்களே, அவங்கள நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. வெண்பா, அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம பட்டாக்காவோட தங்கச்சி வனஜாதான். அவங்க நம்ம ஊர்ல ஒரு முன்னோடி விவசாயி. அப்படியாக்கா? அவங்க கிட்ட கேட்டுதான் நாங்களும் இந்த வட்டம் மிளகாய பயிரிட்டு இருக்கோம். அப்படியாக்கா? அத பத்தின விவரங்களை எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா, கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு என்ன வெண்பா, உனக்கு அதை பத்தின விவரங்க தெரியணும் அம்புட்டு தானே. நம்ம ஊரு வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போவோம், அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். பொறவு முத்தனை போய் பார்ப்போம். சரிக்கா, இப்பவே அங்க போவோம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சீர்மிகு மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். மிளகாய் இந்தியாவில் வந்து மிகவும் மதிப்புமிக்க பயிராகும். அதில் வந்து மிளகாய் வந்து உள்ள காரத்தன்மை வந்து கேப்சசின் என்ற வந்து ஒரு ஆல்கலாய்டு வந்து ஒரு வேதியியல் செயலில் வந்து உள்ள உட்பொருளால் ஏற்படுகிறது. அதில் மிளகாயின் வந்து பூர்வீகம் வந்து மெக்சிகோவாக வந்து கருதப்படுகிறது. கேப்சசினில் வந்து பல மருத்துவ குணங்கள் உள்ளன. குறிப்பாக வந்து புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் உடனடி வலி நிவாரணியாக வந்து செயல்படுகிறது. இது இரத்த நாணங்களை வந்து விரிவடை செய்வதன் மூலம் இதய நோய்களையும் தடுக்கிறது. ஆசியாவில் வந்து இந்தியா, சீனா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, கொரியா, துருக்கி மற்றும் இலங்கை ஆகிய மிளகாய் விளையும் முக்கிய நாடுகளாக இருக்கின்றது. மேலும் வந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. உலகில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிளகாய் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து வந்து சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளது. ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒரிசா, தமிழ்நாடு, பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகியவை மிளகாய் பயிரிடும் முக்கிய மாநிலங்களாக இருக்கிறது. மிளகாயில் வந்து சரியான வகையை தேர்ந்தெடுப்பது முதல் மண்ணை தயார் செய்வது, போதுமான தண்ணீரை வழங்குவது, பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது மற்றும் சரியான நேரத்தில் வந்து மிளகாயை அறுவடை செய்வது வரை அனைத்தையும் வந்து தரமான விளைச்சலுடன் உங்கள் பண்ணை விளைச்சலை அதிகரிக்க சிமுறு சாகுபடி முறைகளை பின்பற்ற வேண்டும். இப்போ ரகங்கள்னு பார்த்துக்கிட்டாக்கா, மானாவாரி மற்றும் இரவையில் பயிரிட ஏற்ற ரகங்கள் வந்து கோவன், கோட்டு, கோத்ரி,
மற்றும் வந்து K1, K2, PKM1, PMKன்னு இருக்குது. இதில் வந்து கடற்கரையோர வடகிழக்கு மாவட்டங்களுக்கு பயிரிட ஏற்ற வகை வந்து PLR1, அதாவது பாலூர் 1. இதில் வந்து மிளகாயில் வந்து 2 ரகங்களாக வந்து பிரிக்கப்படுகிறது. அதில் வந்து சம்பா ரகங்கள் இருக்கு, குண்டு ரகங்கள் இருக்குது. இப்போ சம்பா ரகங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயில்பட்டி 1, அதை K1 அப்படின்னு சொன்னோம்ல, அதில் கோயில்பட்டி 1, கோயில்பட்டி 2. இதில் வந்து K1 கோயில்பட்டி 1ல் வந்து இது ஒரு அசாம் மாநில ரகத்திலிருந்து மறுதேர்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ரகம். அதில் வந்து கோயில்பட்டியில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து உருவாக்கப்பட்டது. செடிகள் வந்து நல்ல உயரமாக வளர்ந்து படரக்கூடியவை. காய்கள் வந்து இளம் பச்சை நிறத்துடனும் நன்கு பழுத்த பழங்கள் வந்து சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். காய்ந்த வற்றல் வந்து சுருக்கங்களின்றி பளபளப்பாகவும் கூர்மையான நுனியுடனும் காணப்படும். அதாவது ஹெக்டருக்கு வந்து 1700 கிலோ வரை காய்ந்த மகசூல் தரவல்லது. இப்போ வயதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 210 நாட்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயில்பட்டி 2, இதுவும் வந்து கோயில்பட்டி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து உருவாக்கப்பட்டது. கோயில்பட்டி 1 ரகத்தையும் சாத்தூர் சம்பா ரகத்தையும் கரு ஒட்டு அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு ரகமாகும். செடிகள் வந்து உயரமாகவும் ஓரளவு படர்ந்தும் காணப்படும். பழங்கள் வந்து நீண்டும் பளபளப்பாகவும் மழுங்கிய முனையுடன் காணப்படும். இது வயது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 210 நாட்கள். அதனுடைய மகசூல் வந்து 1800 கிலோ வரை வற்றல் மகசூலாக தரவல்லது. அதேமாதிரி வந்து PKM1 அப்படின்றது வந்து பெரியகுளம் 1. இது வந்து K1 மற்றும் ராமநாதபுரம் குண்டு என்ற ரகங்களிலிருந்து கலப்பினத்தை சந்ததியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சம்பா ரகமாகும். செடிகள் வந்து குட்டையாக, அதாவது வந்து 45 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருப்பதால் காற்று அதிகம் உள்ள பகுதியில் வந்து பயிரிடலாம். பழங்கள் வந்து நல்ல சிவப்பு நிறமுடன் அதிக காரத்தன்மையுடன் இருக்கும். பழங்கள் வந்து நீளமாக, அதாவது 1 முதல் 8 சென்டிமீட்டர் வந்து நுனியில் வளைந்தும் இருக்கும். அதோடைய வயது வந்து 180 நாட்கள். இதனுடைய மகசூல் எடுத்துக்கிட்டோம்னாக்க 3100 கிலோ வந்து வற்றல் வந்து கிடைக்கும். அதேமாதிரி K1 அப்படின்னா கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து சாத்தூர் சம்பா ரகத்தில் இருந்து தனிவழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த பழங்கள் வந்து நீண்டு பளபளப்பாகவும் பிரகாசமாகவும் சிவப்பு நிறத்துடன் வந்து காணப்படும். இது வந்து சுமார் வந்து 210 நாட்களில் வந்து ஹெக்டருக்கு வந்து 2100 கிலோ வற்றல் வந்து மகசூல் தர வந்து வல்லது. அதேமாதிரி வந்து K3, இதுவும் வந்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரியில் வந்து இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்டு ஒரு வளர்ப்பிலிருந்து மறுதேர்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது. இந்த செடிகள் வந்து குட்டையாகவும் குறைந்த அளவே படரும் தன்மை உடையனவாகவும் இருப்பதால் நெருங்கி நடவு செய்ய, அதாவது வந்து அதனுடைய இடைவெளி வந்து 30க்கு 15 சென்டிமீட்டர் வந்து உகந்தது. காய்கள் வந்து நீண்டு மெலிந்த கரும்பச்சை நிறத்துடன் வந்து காணப்படும். அதிக காரத்தன்மை உடையது. இதனுடைய மகசூல் வந்து ஹெக்டருக்கு வந்து 15 முதல் வந்து 18 டன் வந்து மிளகாயாக வந்து அல்லது 3500 கிலோ வந்து வற்றல் தர வல்லதாகவும் இருக்குது. அதுக்கு வந்து மிளகாய் வீரிய ஒட்டு, அதாவது K1, இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த வீரிய ஒட்டு வந்து K1 இருந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து பழுக்காத காய்கள், அதாவது இளம் பச்சை நிறம் வந்து இருக்கும். நீண்ட குத்தான மிளகாய், அதோடைய நீளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.5 முதல் 12 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். அதே போல் வந்து காய் வந்து அழுகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அதே மாதிரி உலர்ந்த காய் மகசூல் வந்து 7 டன் ஒரு ஹெக்டர் இருக்கும். பச்சை மிளகாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 28 டன் வந்து ஒரு ஹெக்டர் வந்து கிடைக்கும். பயிரின் வயதுன்னு பார்த்துக்கிட்டாக்க 195 முதல் வந்து 205 நாட்கள் வந்து இதனுடைய வயது. அதே மாதிரி குண்டு ரகங்கள்னு பார்த்துக்கிட்டா K2, பரமக்குடி 1, பாலூர் 1ன்னு இருக்கு. அதில் K2 வந்து பெரியார் மாவட்டத்தில் உள்ள நம்பியூர் என்ற இடத்துல வந்து இந்த உள்ளூர் ரகங்களிலிருந்து தனி வழி தேர்வு மூலம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த பச்சை மிளகாய்க்கு வந்து வற்றலுக்கும் ஏற்ற ரகமாக, அதே வற்றலுடைய மகசூல் வந்து ஹெக்டருக்கு வந்து 2100 கிலோ அல்லது வந்து பச்சை மிளகாய் வந்து 10 டன் வந்து தர உள்ளது. அதோடைய வயதுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வந்து 200 முதல் 210 நாட்கள் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி 1, இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது. இந்த தமிழ்நாட்டின் வந்து தென் மாவட்டங்களில் வந்து மானாவாரி சாகுபடிக்கு ஏற்றது. மானாவாரியில் வந்து ஹெக்டருக்கு வந்து 2000 2200 கிலோ வந்து தரக்கூடியது. அடுத்து வந்து பாலூர் 1, பாலூர் வந்து காய்கறி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. இது தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் இரவை பயிராக வந்து பயிர் செய்ய ஏற்றது. செடிகள் வந்து குட்டையானதாக இருக்கும். காய்கள் வந்து பளபளப்பான பச்சை நிறத்தில் உருண்டை வடிவத்துடன் அகலமான காம்பு பகுதியும் மொட்டையான வந்து நுனியுடன் வந்திருக்கும். இதன் வயது வந்து 210 நாட்கள். மகசூல் வந்து ஹெக்டருக்கு வந்து 18.4 டன் வரை பச்சை மிளகாய் கிடைக்கும். உவர் தன்மையை தாங்கி வளரக்கூடியது. மோர் மிளகாய் மற்றும் ஊறுகாய் செய்ய வந்து ஏற்றது.
அடுத்து வந்து மண் மற்றும் தட்ப வெப்பநிலை. நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய இருமண் பாட்டு நிலத்தில் வந்து மிளகாய் சாகுபடி செய்ய ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மைன்னு பார்த்துக்கிட்டோன்னா 6.5 முதல் 7.5 வரை இருக்கலாம். இப்பயிரை வந்து களிமண் நிலங்களிலும் மானாவாரியாக பயிரிடலாம். அதே மாதிரி 200 சென்டிமீட்டர் முதல் 300 சென்டிமீட்டர் வரையிலான தட்ப வெப்பநிலையில் வந்து மிகவும் உகந்தது. அதே மாதிரி நாற்றங்கால் தயாரிப்பு, அதில் வந்து ஜனவரி பிப்ரவரி அல்லது வந்து ஜூன் ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வந்து நிலத்தை ஆழமாக கொத்தி கிளறி 3 சென்ட் பரப்புள்ள நாற்றாங்காலுக்கு 100 கிலோ என்ற அளவில் மக்கிய தொழு உரமிட்டு கலக்க வேண்டும். பின்னர் வசதியான அளவுள்ள மேட்டுப்பாத்திகளை அமைத்து 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து கோடுகள் கிழித்து வரிசையாக விதைக்க வேண்டும். விதையாக விதைப்பதற்கு முன்பு 1 கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது வந்து 2 கிராம் வந்து திரம் அல்லது கேப்டன் கலந்து வந்து பூவாளியினால் தினமும் ஊற்றி வர வேண்டும். மேலும் வந்து விதைப்பின் போது வந்து கார்போஃபியூரான் வந்து 1 சதுர மீட்டருக்கு வந்து 10 கிராம் என்ற அளவிலிருந்து இட வேண்டும். நாற்றழுகல் நோய் தடுக்க வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு அதாவது 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் வந்து தயாரிக்க மருந்து கரைசலை 1 சதுர மீட்டருக்கு வந்து 4 லிட்டர் என்ற அளவில் நாற்று பாத்திகளில் வந்து நன்கு நனைக்க வேண்டும். அடுத்து வந்து நாற்றுகளுக்கு நுண்ணுயிர் உரமிடல். விதைத்த 40 அல்லது 45 நாட்களில் வந்து நடவு தயார் நிலையை அடையும். நடும்போது வந்து 2 கிலோகிராம் வந்து அசோஸ்பெர்லம் நுண்ணுயிர் கலவையை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து இக்கரைசலில் வந்து நாற்றுகளின் வேறு பகுதியை வந்து 20 அல்லது வந்து 30 நிமிடங்கள் வந்து நனைத்த பின்னர் நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் வந்து நாற்றுக்கள் நல்ல வேர்பிடிப்புடன் வேகமாக வளர்ச்சி பெறுகிறது. இப்போ வந்து நிலம் தயாரித்தல். நிலத்தை வந்து 3 முதல் 4 முறை நன்கு உழுது பண்படுத்த வேண்டும். கடைசி உழவின் போது வந்து 25 டன் வந்து தொழு உரத்துடன் ரசாயன உரங்களையும் ஒன்றாக கலந்து இட வேண்டும். அதாவது வந்து தலைச்சத்து 30 கிலோ, மணிச்சத்து வந்து 60 கிலோ, அதேமாதிரி சாம்பல் சத்து வந்து 30 கிலோ. அந்த 30 கிலோ தலைச்சத்து என்றால் வந்து 70 கிலோ வந்து யூரியா, 60 கிலோ மணிச்சத்து என்றால் 175 கிலோ வந்து சூப்பர் பாஸ்பேட்டு, 30 கிலோ சாம்பல் சத்து என்றால் 50 கிலோ வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து இட வேண்டும். பின்னர் வந்து 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து பார்கள் அமைக்க வேண்டும். இப்போ வந்து கோத்ரி அந்த ரகமானால் வந்து 30க்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து பாத்திகள் அமைத்து நடவு செய்ய வேண்டும். நடவு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை பார்களின் சருவில் அதாவது 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நடவு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வந்து களை கட்டுப்பாடு. நடவு செய்யும் முன்பு 1 ஹெக்டருக்கு வந்து 2 லிட்டர் ஃபேசலின் என்ற களை கொல்லியை வந்து 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து கை தெளிப்பினால் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிக்கும் போது மருந்து தெளிப்பவர் பின்னோக்கி நடக்க வேண்டும். மருந்து அடித்த நிலத்தில் வந்து நீர் பாய்ச்சும் முன்னர் காலால் மிதிக்க கூடாது. உடனே நீர் பாய்ச்சி நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு களைக்கொல்லியினை அடித்த வயல்களில் 45வது நாள் ஒரு கைக்கிளை எடுத்த பின்னர் மண் அணைக்க வேண்டும். அடுத்து வந்து நீர் பாய்ச்சுதல். நடவு செய்யும் பொழுது நட்ட 3ஆம் நாளும் பின்பு வாரம் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். மழைக்காலங்களில் வந்து நீர் பாய்ச்சக்கூடாது. வடிகால் வசதியை வந்து பெருக்க வேண்டும். இப்போ வந்து உரம் மேலாண்மை. உரம் மேலாண்மையில் வந்து நடவு செய்த அதாவது 30வது 60வது 90வது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 பங்காக வந்து பிரிக்க வேணும். இதை வந்து தலைச்சத்தை வந்து 3 பங்காக வந்து பிரிச்சுட்டு 30 கிலோ தலைச்சத்து அதாவது 70 கிலோ யூரியா 30வது நாள் 60வது நாள் 90வது நாள் இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோ யூரியா 70 கிலோ யூரியாவாக பிரித்து வந்து நம்ம கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து உரப்பாசனமும் கொடுக்கலாம். இப்போ வந்து கலப்பு ரகங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தின் அளவு வந்து தலைச்சத்து வந்து 120 கிலோவாகவும் மணிச்சத்து வந்து 80 கிலோவாகவும் சாம்பல் சத்து வந்து 80 கிலோவாகவும் நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து 75% வந்து மணிச்சத்து அதாவது 60 கிலோ மணிச்சத்து 375 கிலோ வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து இதில் இருக்குது. அடியுரமாக நம்ம அளிக்கலாம். மீதமுள்ள தலைச்சத்து வந்து 120 கிலோவாக மணிச்சத்து வந்து 20 கிலோவாகவும் 80 கிலோ வந்து சாம்பல் சத்தாகவும் உரப்பாசனமாகவும் அளிக்க வேண்டும். தினமும் 1 மணி நேரம் வந்து நீர் பாய்ச்ச வேண்டும். அதனுடன் வந்து கரையும் உரப்பாசனம் அளிக்க வேண்டும். அளவை பிரித்து பயிரின் ஆயுட்காலம் முழுவதும் வந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை உரப்பாசனமாக அளிக்க வேண்டும். இது வந்து உர அளவு என்னென்னு பார்க்கணும்னா ஆல் 19 வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1345 மற்றும் யூரியா இதை வந்து நடவு செய்தது முதல் பயிர் வளரும் பருவத்தில் வந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து 1265 1345 மற்றும் யூரியா இது வந்து பூ உருவாவது முதல் பூத்தல் வரையில் வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்தது வந்து 19 நாள்
அப்புறம் வந்து 13-45 மற்றும் யூரியா இது வந்து பூத்தல் முதல் பழம் பறிப்பது வரை வந்து நம்ம உரப்பாசனமாக கொடுக்கலாம். அடுத்து வந்து 12-61 அதுக்கு 13-45 மற்றும் யூரியா இது மூணையும் வந்து பறித்த பின் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த அளவை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ஆயுட்கால முறை அதை 200 to 210 நாள் வரைக்கும் இந்த உரப்பாசனமாக வந்து நம்ம அளிக்க வேண்டும். பின்சை நேர்த்தி என்னாக்க பயிர்களின் வந்து ஒளிச்சேர்க்கை திறனை மேம்படுத்தி மகசூலை அதிகரிக்க செய்ய நடவு செய்ய 20, 40, 60 மற்றும் 80வது நாட்களில் வந்து ட்ரைகண்டனால் அதாவது ட்ரைகண்டனால் வந்து 1.25 மில்லி லிட்டர் ml வந்து 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவு தெளிக்க வேண்டும். பூக்கள் கொட்டுவதை வந்து குறைக்கவும் பிஞ்சு உதிர்வதை தவிர்க்கவும் நட்ட 60 மற்றும் 90 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானோஃபிக்ஸ் அதாவது NAA அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து 10 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு வந்து கலந்து பூக்கள் மீது தெளிக்க வேண்டும். ஸோ இந்த மருந்துகளை வந்து தெளிக்கும் போது உப்பு நீரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வந்து பயிர் பாதுகாப்பு இதில் வந்து பூச்சிகள்னு எடுத்துக்கொட்டாக்க அதில் காய்ப்புழு, இலைப்பேன், அஸ்வினி, முரணை இலை சிலந்தி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான புழுவாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்புழுக்கு வந்து ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகளை வந்து நம்ம கையாள வேண்டும். இதில் வந்து இனக்கவர்ச்சி பொறியினை வந்து ஹெக்டருக்கு வந்து 12 என்ற எண்ணிக்கையை வைத்து ஆண் பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம். வளர்ச்சி அடைந்த புழுக்களையும் தாக்கப்பட்ட காய்களையும் பொறுக்கி அழிக்க வேண்டும். அடுத்து வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படி வந்து 2 கிராம் வந்து 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து தவிடு அதாவது 12.5 கிலோ, வெல்லம் வந்து 1.25 கிலோ, கார்பரில் வந்து ஒரு 1.25 கிலோ என்ற அளவை வந்து 7.5 லிட்டர் தண்ணியில் வந்து விஷ உணவு கலவையை மாலை வேளையில் வந்து வைத்து புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கார்பரில் அல்லது வந்து குளோர்பைரிபாஸ் இதை வந்து ஒரு 2 ml வந்து 1 லிட்டர் தண்ணீரில் வந்து தெளித்து வந்தால் நம்ம இந்த காய்ப்புழுவை நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து இலைப்பேன் இதுக்கு வந்து டைமெத்தோயேட் அல்லது வந்து மெத்தில்டமட்டான் இது வந்து ஒரு 2 ml 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து தெளிக்கலாம். அடுத்து வந்து அஸ்வினி பூச்சி இதுக்கு வந்து அசிஃபேட் வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது வந்து மெத்தில்டமட்டான் வந்து 2 ml வந்து 1 லிட்டர் தண்ணீர் அல்லது ஃபேசலான் வந்து 2 ml வந்து 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் தெளிக்கலாம். அடுத்து முரணை இலை சிலந்தி இதுக்கு வந்து டைகோஃபால் அது வந்து 3 ml வந்து 1 லிட்டர் தண்ணீர் அல்லது வந்து நனையும் கந்தகம் வந்து 6 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணீர் வந்து கலந்து தெளிக்க வேண்டும். இப்போ நம்ம பார்த்தெல்லாம் பூச்சிகள். அடுத்து வந்து நோய்கள்னு பார்த்துக்கிட்டா இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், நுனிக்கருகள் மற்றும் பழ அழுகல் நோய், மிளகாய், மொசைக் வைரஸ் ஸோ இதெல்லாம் வந்து நோய்கள். அதில் நோய்கள் ஃபஸ்ட்டு வந்து இலைப்புள்ளி நோயில் வந்து மேன்கோசோப் வந்து 2 கிராம் அல்லது வந்து காப்பராக்சி குளோரைட் அது வந்து 2.5 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். சாம்பல் நோய்க்கு வந்து நனையும் கந்தகம் வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அல்லது வந்து கார்பன்டசிம் வந்து 1 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து வந்து நம்ம 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து 3 முறை இந்த மாதிரி தெளித்து வந்தால் இந்த சாம்பல் நோயை வந்து நம்ம தடுக்கலாம். நுனிக்கருகள் மற்றும் பழ அழுகல் நோய் இந்த நுனிக்கருகள் நோய் தோன்றியவுடன் வந்து மேன்கோசப் வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு அல்லது வந்து காப்பராக்சி குளோரைடு வந்து 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு வந்து 15 நாட்கள் இடைவெளி 3 முறை வந்து நம்ம தெளிக்க வேண்டும். மிளகாய் மொசைக் வைரஸ் இதில் வந்து மொசைக் வைரஸ் வந்து பரவுவதை தடுக்க காற்று அடிக்கும் திசைக்கு எதிர்ப்பதமாக அதாவது 5 வரிசை மிளகாய் செடிக்கு ஒரு முறை ஒரு வரிசை வந்து மக்காச்சோளம் அல்லது சோளம் வந்து நட வேண்டும். மேலும் இந்த வைரஸ் பரப்பும் பூச்சியை வந்து அழிக்க அசஃபேட் வந்து 1 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். ஸோ இவ்வாறு செய்தால் இந்த நோயை வந்து நம்ம தடுக்கலாம். மகசூல் என்று பார்த்து கொண்டால் மகசூல் வந்து ரகத்திற்கு ரகம் வந்து மாறுபடும். அதில் வந்து சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு வந்து 10 முதல் 15 டன் வந்து மிளகாயாகவும் காய்ந்த வற்றல் வந்து 2 முதல் 3 டன்னாகவும் நினைக்கிறோம். இவ்வாறு வந்து இந்த சாகுபடி குறிப்புகளை வந்து நம்ம நன்றாக கடைபிடித்தால் நம்மளுக்கு நல்ல மகசூல் வந்து கிடைக்கும், நல்ல வருமானமும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை சீர்மிகு மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். என்ன வெண்பா இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்ப புரியுதா மிளகாய் சாகுபடியினால நமக்கு எம்பிட்டு வருமானம் கிடைக்கும்னு? அக்கா ரொம்ப அருமையான விவரங்களை நமக்கு புரியும்படி ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்கக்கா.
இத கேக்குற ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்த விவரங்க ரொம்ப பயனுள்ளதா அமையும். அதுல லாபமும் ஈட்டலாம். ஆமா வெண்பா, ரொம்ப சரியா சொன்ன. இப்பவே இந்த தகவலை உன் மச்சானுக்கு கைபேசி மூலமா தெரிவிச்சிடு. கண்டிப்பாக்கா, இத கேட்டா அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நிச்சயமா வெண்பா, விவசாயிகளுக்கு நல்லதொரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இந்த விவரங்க. இனி நீயும் ஒரு முன்னோடி விவசாயியா வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அக்கா, நான் ஊருக்கு உங்களை பார்க்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்ன வெண்பா, என்னோட தங்கையோட முன்னேற்றத்துல இந்த அக்காவோட பங்கு முக்கியமானதாச்சே. சரிக்கா, அப்ப நம்ம புறப்படுவோமா? சரி வெண்பா. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும், வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும், மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும், காரங்கமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும், காரங்கமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும், சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும், மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். சிறுதானிய பயிர்களுக்கான நவீன களை மேலாண்மை. சிறுதானிய பயிர்கள் பொதுவாக மானாவாரி பயிராகவே சாகுபடி செய்யப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் களை நிர்வாகம் என்பது மிகவும் சவாலான ஒன்றாகவே விவசாயிகளுக்கு இருந்து வருகிறது. அதிக வெப்பம் மற்றும் குறைந்த மழைப்பொழிவு போன்ற சூழ்நிலையில் பயிர் செய்வதே சிரமமாக உள்ள போது இதில் களையினால் ஏற்படும் பிரச்சனைகள் மிக அதிகமாக உள்ளது. ஏனென்றால் களைகள் பயிர்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் முளைப்பதோடு மட்டுமல்லாமல் அதிக வீரியத்துடனும் வேகமாகவும் வளர்ந்து பயிர் வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது.
இதனால் சுமார் 20 முதல் 80% வரை விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுவாக விவசாயிகள் சிறுதானியங்களில் களைகளை கட்டுப்படுத்த அதிக அளவிலான விதைகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இதன் மூலம் அதிக விதை விரயம் மற்றும் போதிய இடைவெளி இல்லாமல் விளைச்சல் இழப்பு ஏற்படுகின்றது. உழவர் பெருமக்கள் ஒருங்கிணைந்த களை நிர்வாக முறையினை கையாண்டால் சிறுதானிய சாகுபடியில் அதிக விளைச்சல் பெறலாம். ஒருங்கிணைந்த களை மேலாண்மையில் உழவியல் முறை, இயந்திர முறை, ரசாயன முறையை கையாள வேண்டும். முதலாவதாக உழவியல் முறை. சரியான உழவியல் முறையினை கையாளும் போது சிறுதானிய சாகுபடியில் களை முளைப்பது கட்டுப்படுத்தப்படுகின்றது. இரண்டாவதாக கோடை உழவு. கோடை உழவு செய்வதனால் அடி மண்ணிலுள்ள களை செடியின் விதைகள் மேலே கொண்டு வரப்படுவதால் சூரிய வெப்பத்தினால் அதன் முளைப்பு திறன் குறைக்கப்படுகின்றது. கோடை மழையினால் ஏற்படும் மண் அரிப்பு தடுக்கப்பட்டு மழை நீர் சேமிக்கப்படுகின்றது. களை எடுத்தல். நடவு செய்த 15வது மற்றும் 30வது நாட்களில் 2 முறை கையினால் களை எடுக்க வேண்டும். இயந்திர முறை குறித்து சில தகவல்கள் கேட்கலாம். சிறுதானிய சாகுபடியில் பண்ணை பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக தக்க தருணத்தில் களை எடுப்பது சிரமமாக உள்ளது. எனவே நாம் கேட்கப் போகும் களை எடுக்கும் கருவிகளை பயன்படுத்தி களைகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம். பலராம் களை எடுக்கும் கருவியினை கொண்டு விதைத்த 10வது மற்றும் 20வது நாட்களில் 2 முறை களை எடுப்பதினால் மண்ணில் நல்ல காற்றோட்டம் ஏற்பட்டு அதிக தூர்கள் வெளிவருகின்றன. பலராம் களை எடுக்கும் கருவியினை வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். முன்னும் பின்னுமாக இயக்குவதினால் களை எடுக்கப்படுகின்றது. மேலும் களை கட்டும் திறன் அதிகரிக்கின்றது. இதன் செயல்திறன் என்னவென்று கேட்கலாம். 8 மணி நேரத்தில் 1 ஹெக்டர் பரப்பளவு 8 நபரால் களை எடுக்கப்படும். இக்கருவி மூலம் அதிக சோர்வு அடையாமல், முதுகை வளைக்காமல் நின்ற நிலையில் நடந்தவாறு களை எடுக்கலாம். ஒரு நாளில் சாதாரண முறையை விட 2 மடங்கு அதிக நிலப்பரப்பில் களை எடுக்கலாம். இந்த மிதிவண்டி களை எடுக்கும் கருவி பெருமளவில் சிறு மற்றும் குறு விவசாயிகளினால் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த களை எடுக்கும் கருவியை வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த வகை களை எடுப்பானை சிறுதானிய பயிர்களின்றி நிலக்கடலை, சூரியகாந்தி, மக்காச்சோளம் மற்றும் காய்கறி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த களை எடுப்பான் மண்ணில் 2 முதல் 2.5 சென்டிமீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடியது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 1.5 ஏக்கர் வரை ஒரு நபர் இதன் மூலம் களை எடுக்கலாம். இது சராசரியாக 2000 முதல் 2500 ரூபாய் விலையில் கிடைக்கின்றது. இயந்திர களை எடுப்பான். இயந்திர களை எடுக்கும் கருவியினை விதைத்த 10வது மற்றும் 20வது நாட்களில் 2 முறை களை எடுப்பதினால் மண்ணில் நல்ல காற்றோட்டம் ஏற்பட்டு அதிக தூர்கள் வெளிவருகின்றது. அது மட்டுமின்றி நேரமும் மிச்சமாகின்றது. 2 குதிரை திறன் கொண்ட பெட்ரோல் என்ஜின் உதவியுடன் இயங்குகிறது. குறைந்தது 30 முதல் 40 சென்டிமீட்டர் இடைவெளியில் வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் ஆட்கூலி அதிகரிப்பு போன்ற காரணத்தினால் ரசாயன முறையில் களைக்கொல்லிகளை பயன்படுத்தி களை கட்டுப்பாடு செய்யலாம். பொதுவாக களைக்கொல்லியினை பயன்படுத்தும் பொழுது மண்ணில் ஈரப்பதம் இருப்பது அவசியம். மேலும் 1 ஹெக்டருக்கு 500 லிட்டர் தண்ணீரில் அட்டவணையில் பரிந்துரைக்கப்பட்ட மருந்தினை நாப்சாக் தெளிப்பானை கொண்டு தெளிப்பது அவசியம். களை முளைக்கும் முன் தெளிக்க வேண்டிய களைக்கொல்லிகள் என்றால் விதைத்த 3 முதல் 5 நாட்களிலும், களை முளைத்த பின் தெளிக்கும் களைக்கொல்லி என்றால் களைகள் 2 அல்லது 3 இலையாக இருக்கும் பொழுது தெளித்தால் களை கட்டுப்பாட்டு திறன் அதிகரிக்கும். மேலும் களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது வேளாண் அறிவியலாளர்கள் மற்றும் அலுவலர்களின் பரிந்துரையின்படி சரியான மருந்தினை சரியான அளவு பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு அல்லாமல் பயிருக்கு நேர்த்திறனற்ற களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது களையுடன் சேர்ந்து பயிரும் காய்ந்துவிட வாய்ப்புள்ளது. இந்த முறையில் சிறுதானிய பயிர்களில் ஒருங்கிணைந்த களை மேலாண்மை முறைகளை கையாண்டால் உழவர்கள் அதிக விளைச்சல் பெறலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம்,
தேர்த்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.